நம்ம எல்லாரும் எதை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோமோ ஜோசியர் அத பொய்ன்னு சொல்லிட்டு இருக்காருப்பா. நீங்க எந்த விஷயத்தை பத்தி பேசுறீங்கக்கா? லக்ஷ்மியுடைய மரணத்தை பத்தி. லக்ஷ்மி இறந்து போயிட்டான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவ இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கான்னு ஜோசியர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா லக்ஷ்மி இன்னும் சாகலையா? இன்னும் உயிரோட தான் இருக்காளா? அப்படி நடக்க வாய்ப்பில்லையே. என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க பெரியமா? ஒருவேளை ஜோசியர் சொல்றது உண்மையா இருந்தா அண்ணி எங்கேயாவது உயிரோட இருந்தாங்கன்னா அவங்க ஏன் திரும்ப வராம இருப்பாங்க? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குதுடா. விவேக், உன்னோட கேள்வியிலேயே பதிலும் இருக்குடா. லக்ஷ்மி உண்மையாவே உயிரோட இருந்தானா இந்நேரத்துக்கு அவ இங்க வந்திருப்பா. அவ திரும்பி வரலனா அவ உயிரோட இல்லன்னு தான் அர்த்தம். ஜோசியர் சொல்றத நீங்க அப்படியே கண்மூடித்தனமா நம்பாதீங்க. ஜோசியர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அப்படியே நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இது மட்டும் எப்படி நடக்காம இருக்கும் தேவியானே? டிராப் பண்ற அளவுக்கு லக்கிக்கு பெரிய ஃப்ரெண்ட் இருக்காங்களா என்ன? ஜுன்னோன்னு அவளோட கிளாஸ் ஃப்ரெண்ட் இருக்கா மாமா. ஓ, அந்த ஜுன்னுவா? ஆமா. அது அவன் கொஞ்சம் சுருட்டு முடி வச்சிட்டு இருப்பான். எறும்பு கடிச்ச மாதிரி மூக்கு இவ்வளவு பெருசா வீங்கி இருக்கும். வாயை திறந்தானா அவன் பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டு இருப்பான். பெரியவங்களை பார்த்தா மதிக்க மாட்டான். அவங்க கிட்டே எதிர்த்து பேசுவான். மனசுல பெரிய ஹீரோ நினைச்சுப்பான். அவன் தானே? அவனுக்குள்ள இவ்ளோ குணங்கள் இருக்குன்னு எனக்கே இவ்ளோ நாளா தெரியாது மாமா. நல்லாவே கவனிச்சிருக்கீங்களே. அது கவனிக்கும் போது தெரியல, அவன் ஷோ ஆஃப் பண்ணும்போது கவனிக்க வேண்டியதா போச்சு. ஓ, ஜுன்னு இஸ் கிரேட். கிரேட்டா? எதுக்கு? பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல கூட இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும் மாமா. ஒரு ப்ராடக்ட் யாருக்கும் தெரியாம இருக்கும்போது அதை ஷோ ஆஃப் பண்ணி எல்லாரும் அதை பாக்குற மாதிரி அடுத்தவங்களோட அட்டென்ஷன்ஸை கிராப் பண்ணுவாங்க. அவனுக்கு இப்பவே அந்த குவாலிட்டி இருக்குன்னா பெரியவன் ஆனதும் மிக பெரிய லெவல்ல பிசினஸ் மேன் ஆயிடுவான். அங்க ஏற்பாடெல்லாம் ஓகே தானே? கிட்ட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. நான் இன்னும் 5 மினிட்ஸ்ல அங்க கிளம்பி வந்துருவேன். ஆமா, லக்ஷ்மி ரெடி ஆயிட்டாளா இல்லையான்னு கொஞ்சம் பாத்துட்டு வரீங்களா? லக்ஷ்மி வந்துருவாடா, நீ ஏன் கவலைப்படுற? இல்லம்மா, கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இந்நேரம் வந்திருப்பாங்க. நாமளே எப்படி லேட்டா போனோம்னா. அம்மா லக்ஷ்மி, என்னம்மா இன்னும் ரெடியாகாம இருக்க? ஜுன்னு ஸ்கூல்ல இருந்து வந்துருவான்ல ஆண்டி. அவன் வந்ததும் நாங்க 2 பேரும் சேர்ந்து வந்துடுறோம். லக்ஷ்மி, உன்னோட மைண்ட்ல செகண்ட் தாட் எதுவும் இல்லைல்ல? அப்படின்னா? அதான் எங்களை ஃபங்க்ஷனுக்கு அமுச்சு வச்சுட்டு நீ பாட்டுக்கு எங்க வீட்டில் இருந்துருவியான்னு டவுட்டா இருக்கு. இங்க பாருங்க அர்ஜுன், அவ்வளோ சீக்கிரமா நான் வாக்கு கொடுக்க மாட்டேன். அப்படி கொடுத்துட்டேன்னா அதை நிறைவேற்றாம இருக்க மாட்டேன். நான் வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன்ல, என்ன நம்புங்க. அம்மா, இவதான் என் ஃப்ரெண்ட் லக்கி. ஜுன்னு, உங்க அம்மாவை எனக்கு ஆல்ரெடி தெரியும். நாங்க 2 பேரும் ஸ்கூல்ல மீட் பண்ணிக்கிட்டோம். அப்படியாம்மா? ஆமா ஜுன்னு. ஓஹோ, நீங்க 2 பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தான் போல இருக்கு. என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? நீ எதுக்கு அப்படி பாக்குற? என்னமோ அப்படி பாக்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். அம்மா, ஃபங்க்ஷனுக்கு நான் லக்கியை கூட இன்வைட் பண்ணிருக்கேன். அவளும் வர போறா. சரி சரி, முதல்ல ஸ்நாக்ஸ் கொடுக்கறேன். அதை சாப்பிட்டுட்டு உடனே ரெடி ஆயிடு. நான் முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். முதல்ல நீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தாங்கோ. நீங்க முதல்ல லக்கிக்கு கொடுங்கம்மா, நான் போயிட்டு இப்ப வந்துடுறேன். ஜுன்னு வா. உங்க எல்லார் மேலயும் எனக்கு எப்பவும் கோபம் வராது. உங்க அக்கா செஞ்ச தப்புக்கு பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி இல்ல மாமா, அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பையும் பண்ணிருக்க மாட்டா. அக்காவோட மனசு எப்படின்னு எனக்கு தான் தெரியும்.
அவங்க எப்பவும் மத்தவங்கள பத்தி தான் யோசிப்பாங்க. நம்ம யாருக்குமே தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும். அத நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம கண்ணால பாக்கறதையும் காதால கேக்கறத மட்டுமே வச்சு நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருக்கோமோன்னு எனக்கு தோணுது மாமா. வாட் எவர். இப்போ ஏமாத்திட்டு போன லக்ஷ்மியை பத்தி நாம இப்படி ஆர்கியூ பண்றது கூட எனக்கு பிடிக்கல. இனி அந்த விஷயத்தை பத்தி விட்டுரு. செஞ்ச தப்புக்கு அந்த ஆண்டவனும் லக்ஷ்மிக்கு சரியான பாடத்தை புகுட்டி அவ உயிர் எடுத்திருக்கா. இனி அவளை பத்தி நாம் எதுக்கு பேசணும்? அக்கா இறந்து போன விஷயத்த என்னோட மனசு ஏத்துக்க மாட்டேங்குது மாமா. வேற எங்கேயோ அவங்க பத்திரமா இருக்காங்களோன்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்க. அவங்க நல்லபடியா இருக்காங்கன்னு என்னோட மனசு சொல்லிக்கிட்டு இருக்க. உன் அக்கா மேல பாசம் இருக்கலாம் ஜானு, ஆனா அதுக்காக இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஜுன்னு ரொம்பவே லக்கி ஆண்டி. எதுக்கு? பாசமா இப்படி சாப்பாடு விட்டுற அம்மா ஜுன்னுக்கு இருக்காங்கல்ல. ஜுன்னு மட்டும் என்ன இங்க கூட்டிட்டு வரலனா எனக்கு அப்பா வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. என்னோட அம்மாவும் என்ன கூட்டி விட்டு இருந்தாங்கன்னா அமிர்தம் மாதிரி இருக்கும்னு. ஆனா எனக்கு இப்பதான் தோணுது அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மைதான்னு. நீங்க சாப்பாடு ஊட்டும் போது அப்படியே எங்க அம்மா என்ன கூட்டி விட்ட மாதிரியே இருக்கு ஆண்டி. நானும் உனக்கு அம்மா மாதிரி தானே. இனிமே நீ எப்ப வந்தாலும் சரி, என் கையால நான் தான் உனக்கு சாப்பாடு ஊட்டுவேன். சரியா? தேங்க்யூ சோ மச் ஆண்டி. ஐயோ, உனக்கு ஷர்ட் பட்டன் போட தெரியலன்னா என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. 5 வயசுக்கே 20 வயசு பெரிய ஆளு மாதிரி நீ நடந்துப்ப. ஆனா கடைசியில உன்னோட ஷர்ட் பட்டன் போட கூட உனக்கு தெரியல. போடுறதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உனக்கு ட்ரெஸ் போட்டு விட்டுருப்பேன்ல. எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுட்டா என்னோட வேலைகள் எல்லாம் நான் எப்ப கத்துப்ப சொல்லுங்க. உனக்கு இன்னும் வயசு இருக்கு, நீ பொறுமையா கத்துக்கலாம். எல்லாத்தையும் இப்பயே கத்துக்கணும்னு ரொம்ப அவசரப்படக்கூடாது. என்னவோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் வேலை எல்லாத்தையும் நானே செய்யற மாதிரி எப்படியாவது நான் கத்துக்கணும், அவ்வளவுதான்.